சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், லவ் சொன்னீங்களா இல்லையா? அட என்ன போங்க சுசிலாக்கா, நீங்க வேற. மோர குடிக்கிறதுக்கே டைம் பத்தல, இதுல நான் எங்க இருந்து போய் ப்ரொபோஸ் பண்றது? அதான் அதுக்குள்ள அவங்க அம்மாவும் செவந்தி வந்துட்டாங்களே. அட என்ன சார் நீங்க, நான் கூட உங்க மனசுல உள்ள காதல கொட்டிட்டீங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களே. உங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து ஒரு பிரியாணி போட்டுடலான்னு பார்த்தேன், சொதப்பிட்டீங்களே சார். என் காதல எப்படியாவது சொல்லிடலாம் நினைச்சுதான் அப்படியே இந்த செயினை கையில எடுத்து வச்சு நின்னுட்டு இருந்தேன். சுசிலாக்கா, சிந்துவை பார்த்த உடனே எனக்கு அப்படியே வெட வெடன்னு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன சார் இப்படி மொக்க பண்ணிட்டீங்க? இப்ப அந்த செயினை எங்க சார் வச்சிருக்கீங்க? டா, பேண்ட் பாக்கெட்ல தான் பத்திரமா இருக்கு. பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க சார், யாராச்சும் பிட் பாக்கெட் அடிச்சிட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த செயின் துரு பிடிக்கிற வரைக்கும் நீங்க லவ்வ சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். விடுங்க சுசிலாக்கா, அதுக்கெல்லாம் கரெக்டான ஒரு டைம் வரும், அப்ப பாருங்க சும்மா கில்லி மாதிரி கலக்குறேன். அட போங்க சார், லவ்வ சொல்லிட்டு வருவீங்கன்னு பார்த்தா கேட்டரிங் ஆர்டர் புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இப்படி சுத்தி சுத்தி பிரியாணி ஆர்டர் புடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு நாள் நீங்க சிந்துவையே கேட்டுறலாம், வாங்க நம்ம பிரியாணி சாப்பிட்டு வரலான்னு. டேட்டிங் கேட்ட மாதிரியாவது இருக்கும். என்ன சார் நீங்க? நல்லா என்கிட்ட பேசுங்க சுசிலாக்கா. அவங்க அம்மாவும் செவந்தியும் வராங்க, அவங்கள வாசல்ல தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல. ஒரு 5 minutes டைம் கொடுத்திருந்தீங்கன்னா நான் சிந்து கிட்ட என் காதல் அப்படியே ஒரு பெரிய காவியம் மாதிரி சொல்லி இருப்பேன். அதுக்குள்ள அவங்கள உள்ள அனுப்பிச்சு விட்டீங்க. சார், நான் வாசல்ல நின்னுட்டு இருந்தா உங்களை மடக்கி இருப்பேன் சார். நீங்க சொன்னதும் நான் நேரா ஜீப்ல வந்து உக்காந்துட்டேன். சரி, வெளியில நின்னா ஒருவேளை சிந்து வந்து எட்டி பார்த்து ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருன்னு சொல்லிதான் நான் ஜீப்ல வந்து உக்காந்துட்டேன். திரும்பி பார்த்தா இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்து நுழையறாங்க. எதுக்கும் உங்களுக்கு கேட்கட்டும்னு தான் ஒரு பெரிய விசில் அடிச்சேன். கேட்டுச்சே சார்? கேட்டுச்சு. அது மட்டும் நல்லா கேட்டுச்சு. விசில் சத்த மாதிரி கேட்கல, நல்லா சங்கூதர மாதிரி கேட்டுச்சு. விடுங்க சார், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அடுத்த கட்டத்துல ஓகே பண்ணிரலாம். தட்டுறோம் தூக்குறோம். மேடம், இவங்க 2 பேரும் நம்ம பக்கத்து ஏரியா. வணக்கம் மேடம். வணக்கம். இவர் 15 வருஷமா நம்ம பிசினஸ் தான் பண்றாரு. நிறைய பேர் வெளியூர்ல எல்லாம் இருந்து இவர்கிட்ட வந்தா பொருள் வாங்கிட்டு போறாங்க. ஓ, அவர் வந்து மேடம் 15-20 வருஷமா இதே பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. நல்லபடியா போயிட்டு இருக்கான். அவங்க கிட்ட எல்லாமே பேசிட்டீங்களா? மேடம், நான் எல்லாம் பேசிட்டேன். நமக்கு என்னென்னலாம் பொருள் தேவையோ அத்தனையும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நாம பேக் பண்ணி நம்ம கம்பெனி நேம ஒட்டி சப்ளை பண்ண வேண்டியதுதான். ஓகே. நீங்க என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பண்றீங்க? மேடம், இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பொருளையும் நாங்க ரெடி பண்றோம் மேடம். உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 2-3 நாள்ல நாங்க டெலிவரி கொடுத்துருவோம் மேடம். பாபு அண்ணே, சொல்லுங்க மேடம். அப்பத்தா கைமணம் ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் இது வரைக்கும் வித்துக்கிட்டு இருந்ததுன்னு நமக்கு ஒரு லிஸ்ட் வேணும். எடுத்துடலாம் மேடம். அதுல இருந்து அத்தனை பொருளையும் இவங்க 2 பேர்கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம். ஏங்க, நான் சொன்னேன்ல, இனிமே இவங்க தான் நமக்கு பொடி தொக்கு இதெல்லாமே செஞ்சு தர போறாங்க. வணக்கம் சார். பூர்ணி, ஒரு நிமிஷம் வா. என்ன உள்ள போறாங்க? என்னங்க? ஏன் பூர்ணி, நீ பாட்டுக்கு யார் யாரையோ கூட்டிட்டு வந்து இப்படி பொடியும் தொக்கும் செஞ்சு கொடுனா நம்ம பிராண்டோட நேம் கெட்டு போயிடாதா? இவ்வளவு நாள் மக்கள் டேஸ்டா சாப்பிட்டு பழகிருப்பாங்க. திடீர்னு நீ எதையோ கொடுத்தினா எப்படி? அதெல்லாம் நல்லாதாங்க இருக்கும். பிராண்ட் நேம் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். சாப்பிடுறதுனால ஒன்னும் தெரியாது. நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க. அதனாலே நல்லாதான் இருக்கும். பூர்ணி, மக்கள் அப்படி முட்டாளா எடை போடாத. அவங்க நம்மளை விட ரொம்ப புத்திசாலி. கொஞ்சம் டேஸ்ட் மாறினாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியா? அப்ப எக்ஸாக்ட்டா அதே மாதிரி டேஸ்ட் வேணும்னா
உங்க பாட்டி தாங்க வந்து செஞ்சு கொடுக்கணும். அவங்கள வந்து செஞ்சு தர சொல்லட்டுமா?